14 மாநிலங்களில் 200க்கும் மேற்பட்ட இந்த சதி வேலையில ஈடுபட்ட இளைஞர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து பகுதிகள் எல்லாமே வந்து அவங்களுடைய குறிப்புகள்ல இருந்து அதை ஃபுல்லா இப்ப கைப்பற்றிருக்காங்க. புர்ஜ் கலிஃபாலெல்லாம் பார்த்தோம்னா அந்த 1 2 3 சொல்லும் போதே அப்படி ஒரு கிளாப். இப்பெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு வெள்ளை மாளிகை, அமெரிக்கன் வெள்ளை மாளிகையே சொல்லியிருக்கு, சீக்கியர்கள் முதல் கொண்டு மற்ற அத்தனை பேருமே வந்து இந்துக்கள் தான். வந்தே மாதரம். சாமானிய குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சுதந்திர தினம் நம்ம நாட்டில் பயங்கர சிறப்பாக கொண்டாடணும். நம்முடைய பாரத பிரதமராகட்டும், இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லையுமே வந்து சிறப்பாக சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடணும். இதே வேளையில் பாகிஸ்தான் அதாவது ஆகஸ்ட் 14 அவங்க கொண்டாடினாங்க. அந்த கொண்டாட்டத்தில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஒரு கொண்டாட்டம். ஏற்கனவே அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதில் என்னத்தை ஒன்று கொண்டாடி இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தில் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய சினிமா நடிகைகள் மற்றும் அந்த விளம்பர படத்தில் நடிப்பாங்க இல்லையா, அந்த நடிகைகள், சீரியல் நடிகை, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி மூவி வந்துச்சு. அந்த படத்தை வந்தன் ஏ வதன் மேரா வதன் அப்படின்னு ஒரு சாங் வரும். அந்த பாட்டு பயங்கர பாப்புலர் நம்ம இந்தியாவிலேயுமேவும். அந்த பாட்டை வந்து அவங்க பாடி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த நாட்டில் அந்த பெண்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த நெட்டிசன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நிறைய பேர் திட்டியிருக்காங்க. ஏன் திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ராஜி அந்த படத்தில் இந்திய பெண் உளவாளி ஒருத்தவங்க பாகிஸ்தானை சார்ந்த பாகிஸ்தானின் இராணுவத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் போய் திருமணமாகி அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மாமனார், கணவருடைய சகோதரர் அத்தனை பேருமே வந்து இராணுவத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு உளவாளியாக போய் அந்த நாட்டு ரகசியங்களை நம் நாட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. கடைசியில் இந்த விஷயம் வந்து பாகிஸ்தானுக்கு தெரிய வருது. இந்த பெண்ணை வந்து கொலை செய்யும் போது அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. இந்த பெண்ணை கொலை செய்யணும்னு சொல்லும்போது கொண்டுடுறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுடைய உளவுத்துறையான அந்த பெண்ணை நம்மளுடைய புத்திசாலித்தனத்தால் அந்த பெண்ணையும் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் காப்பாற்றி நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இப்போ அந்த பையன் வந்து இராணுவ வீரராக இருக்கிறாரு. உண்மையிலே இது பேசும்போதே நமக்கே வந்து ஒரு கூஸ் பம்பாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாமானிய பெண் கூட நம்மளால் போய் அடுத்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு உளவு பார்க்க முடியும் தேசத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் இந்த பாட்டு வரும். ஒரு இந்திய பெண் வந்து நம் நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம் நாட்டினுடைய இராணுவ ரகசியங்களை பூரா இந்தியாவுக்கு கொடுத்த பெண். அந்த படத்தில் வரக்கூடிய பாடலை வந்து நம் நாட்டோட பாகிஸ்தானுடைய சுதந்திர தினத்தில் எப்படி இவங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை வந்து இந்த நிறைய திட்டி குமிச்சிருந்தானுங்க. அவங்க வந்து அதை கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு சிலர் இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய தந்தை நமக்கு வந்து காந்தி தாத்தா மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முகமது அலி ஜின்னான்னு சொல்லி ஒரு ஆள், அந்த ஆள் பிடிச்சி எல்லாரும் திட்டி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஒழுங்காக அந்த நாட்டை பிரித்து குட்டிச்சுவராக்கி நிறைய உயிர் பலியை கொடுத்து இன்னைக்கு கரண்ட் இல்லாமல், தண்ணி இல்லாமல், மாவு இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணமே வந்து இந்த ஆள் தான் சொல்லிட்டு முகமது அலி ஜின்னாவை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 15 இங்கே நம்ம நாட்டில் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நிறைய நாச வேலைகள் செய்யணும்னு சொல்லிட்டு சதித்திட்டம் தீட்டினதை நம்மளுடைய உள்துறை அமைச்சகமும் நம்மளுடைய ராவும் சேர்ந்து கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 14 மாநிலங்களில் 200க்கும் மேற்பட்ட இந்த சதி வேலையில் ஈடுபட்ட இளைஞர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 பேர் வரைக்குமே நீளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது வேதனையான விஷயம். இதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தானினுடைய ISI அவங்க வந்து ஷஜாத் பாட்டியா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து UAEயில் இருக்கான். அந்த ஆள் மூலியமாக நம் நாட்டுக்கு உண்டான அதை இங்கேருந்து என்னென்ன கலெக்ட் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாகவே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா, இங்கே இருக்கும் இளைஞர்கள் வந்து அந்த சஜாத் பாட்டியாவுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் மேலே இருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா பாகிஸ்தான்காரனுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸை வந்து இவன் பிரெயின் வாஷ் பண்ணி IET அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டை வந்து எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கான். நம் நாட்டில் நீட்டு, டெட்டு, ஸ்லெட்டு எல்லா எக்ஸாமும் எழுதி எப்படி வந்து மேலே வருவோம், எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றலாம்னு நினச்சிட்டு நம்ம பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பள்ளிக்கூட்டம் பார்த்தோம்னா இங்கே இருக்கும் இளைஞர்களை வந்து மக்களை கொன்றதுக்காக
என்ன வேலைகள் செய்யலாம், இந்த நாட்டை வந்து நாசப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடவே இங்கே இருக்கும் இளைஞர்களை வந்து மூளை செலவு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா 10,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு லேடிஸ் கூட ஒரு வீட்டு வேலை பார்க்குறாங்க, அவங்க கூட மாதம் 4,000 ஒரு வீட்டில் வாங்கிறாங்க, 3,000 வாங்கிறாங்க. 3 வீடு பார்த்தோம்னா 10,000 12,000 சம்பாதிச்சிடுறாங்க. ஆனால் நோகுனாப்பில் இவங்க உட்காந்து ஒரு விஷயத்துக்காக 10,000 20,000 வாங்கிட்டு உயிர் போகிற விஷயத்த இவங்க செஞ்சுருக்காங்க. அதை நம்மளுடைய உளவுத்துறை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து 2023 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்தோம்னா இங்கே நம்மளுடைய இன்ஃப்ளூயன்சர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் நிறையா பண்ணுவாங்க. பாகிஸ்தானில் இருக்கிறவங்க வந்து இங்கே பேசுவாங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கிட்டு பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாரம் பயங்கர ஹரிபரியாக போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே லைவ். இங்கே இருக்கிறவங்க பார்த்தோம்னா ஹிந்து முஸ்லீம் நாங்கள் எல்லோரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும், ஒரு இஸ்லாமியர் எப்படி வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போனால் அங்கே எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, ஒரு ஹிந்து பெண் வந்து மஜித்துக்குள்ளே போகிறாங்க, அவங்கள வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக வந்து வைத்தறிச்சல் வந்துடுச்சு. நார்மலாகவே பார்த்தோம்னா இப்போ நான் கோயிலுக்கு போனாலும் யாரும் எந்த கேள்வி கேட்க போகிறதில்ல. ஒரு ஹிந்து சகோதரி மஜித்துக்குள்ளே போனால் யாரும் எந்த வாங்க என்னன்னு தான் கேட்பாங்க. இந்த விஷயத்தை அவங்களால ஏற்றுக்கவே முடியாமல் கொஞ்சம் கான்ட்ராவர்சியில் போனோடனே நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. நீங்கள் பாகிஸ்தான் கூட பண்ணுற விஷயம் வந்து லைவ் எதுவுமே பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மெயில் அனுப்பிச்சு இது உத்தரவு போட்ட உடனே நம்ம இந்தியாவில் எல்லாருமே கேட்டுட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன காரணம் வந்து நீங்கள் லைவ் காமிக்கிறீங்க, அந்த சமயத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, ஸ்கூல், காலேஜு, வழிபாட்டு தலங்கள் எல்லாமே, சர்ச்சு, கோவில், மஸ்ஜித், இதெல்லாம் நீங்கள் லைவாக காட்டுறீங்க. இது வந்து நீங்கள் பெருமையாக காட்டுறீங்க. இதிலிருந்து முக்கியமான விஷயங்களை ஃபுல்லாக அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்மளுடைய நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சொன்ன உடனேவும் எல்லாரும் சுதாரிச்சுட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய வழிபாட்டு இடங்கள், மார்க்கெட்டு, முக்கியமான ரோடெல்லாம் வந்து அவங்களுடைய பிளானில் இருந்திருக்கு. மக்கள் அதிகமாக கூடக்கூடிய மார்க்கெட் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி இராணுவத்தினுடைய போக்குவரத்து பகுதிகள் எல்லாமே வந்து அவங்களுடைய குறிப்புகளில் இருந்து அதை ஃபுல்லாக இப்போ கைப்பற்றிருக்காங்க. அவங்களுடைய லேப்டாப், சிம் கார்டு கைப்பற்றிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா போதைப் பொருட்களுமே அவங்க யூஸ் பண்ணக்கூடாது நிறைய தடயங்கள் இருந்து அதை எல்லாமே வந்து கைப்பற்றிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா இங்கே இருக்கும் இளைஞர்கள் தான் நிறைய பேர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இன்னும் வந்து பேர்கள் வந்து வெளியிடாமல் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸுமே இன்னும் அதிகமாக வெளியே வரல. ஏன்னா இப்போ வரைக்குமே 200 பேருக்கு மேலே அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இன்னும் 400 பேர் போகும்போது அவங்களுடைய எதிர்காலமே வீணாக போகுது. இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து உண்மையிலே வந்து எத்தனை இடம் நம்மளால 14 மாநிலங்களில் ஒரு இடத்துல அன்னைக்கு வெடிச்சிருந்தா கூட உலக நாடுகள் ஃபுல்லாகவே நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய சுதந்திர தினத்தை உலக நாடுகள் கொண்டாடுது. புருஜ் கலிஃபாலெல்லாம் பார்த்தோம்னா அந்த 1 2 3 சொல்லும் போதே அப்படி ஒரு கிளாப்பு. உண்மையிலே அதெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா நாட்டிலையுமே உலக நாடுகள் அத்தனை பேருமே வந்து நமக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. உலக நாடுகள் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. உலக நாடுகள் நமக்கு இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் அத்தனை நாடுகளுமே வந்து மூவர்ணத்தில் வந்து டிசைனாகவும் நம் நாட்டுக்கொடியை வந்து வரைஞ்சு நமக்கு வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு சமயத்தில் இங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா உண்மையிலேயே இது வந்து மிகவும் வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக நம் நாட்டுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு வெள்ளை மாளிகை, அமெரிக்கன் வெள்ளை மாளிகையே சொல்லியிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா குஜராத், மகாராஷ்டிரா, பூனே, இது எல்லாமே வந்து அதாவது தொழில்துறையில், சென்னை தொழில்துறையில் ரொம்ப மேலே வந்துக்கிட்டு இருக்கு இந்த இடங்கள். நமக்கு வந்து மிகவும் இது நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வைத்தறிச்சல்ல இருக்காங்க. அப்படி ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் முக்கியமாக பார்த்தோம்னா டெல்லி, ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, அப்படி முக்கியமான இடங்கள்ல எல்லாமே பார்த்தோம்னா அவங்களுடைய இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம வெடிகுண்டு வெடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமான மாநிலங்கள் யூபி, ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, ராஜஸ்தான், உத்தரகாண்ட்லாம் பார்த்தோம்னா சார்தாம் இருக்கக்கூடிய, அதாவது சிவனுக்கு மிக முக்கியமான தலங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து உத்தரகாண்ட். கண்காணிப்பு கேமராக்கள், கையெறி குண்டுகள், பெட்ரோல் குண்டு, துப்பாக்கி, அதில் போடக்கூடிய குண்டு எல்லாமே வந்து இன்னைக்கு கைப்பற்றியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா முக்கியமான இடங்கள்ல சிசிடிவியில இருந்து பாகிஸ்தான்லேருந்து ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை எடுத்து தான் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் 5000 10,000க்கு ஆசைப்பட்டு
நமக்கு நம்மளுடைய லைஃபு, நம்மளுடைய சமூகம் எந்த மாதிரி போகும்னு கூட கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் அத்தனை பேர் வந்து இதில் இறங்கியிருக்காங்க. அவங்கள தான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய முக்கியமாக சொல்லணும்னா காவல்துறை, சிறப்பு காவல் படை, இவங்க அத்தனை பேருமே வந்து இறங்கி வேலை பார்த்து அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கைது செய்யப்பட்ட அத்தனை பேர் மேலுமே கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து தேசிய பாதுகாப்பு உண்டான சட்டத்தில் இருந்து எல்லா கேஸையும் தூக்கி அவங்க மேலே போட்ட மாதிரி கிட்டத்தட்ட 80 வழக்குகள் ஒவ்வொரு நபர் மேலேயும் இருக்கு. கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ஜென்மத்தில் வெளியவே வர முடியாது. அத்தனை பேருமே அங்கேயே வந்து செத்து சுண்ணாம்பா போகணும். ஏன்னா இப்போ ஒரு கேஸ் அவனுக்கு ஜாமீன் கிடைத்தா இன்னொரு கேஸ்லையும் வெளியே வந்துடுவாங்க. இன்னொரு கேஸில் வெளியே வரதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸில் உள்ளே போவான். அது மாதிரி அவன் சாகும் வரைக்கும் வந்து ஜெயிலில் இருக்கணும். இல்லை குறிப்பாக பார்த்தோம்னா அந்த பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து நமக்கு வேலை பார்க்குற அத்தனை பேருமே நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து ஃபுல்லாக கறந்துட்டு இவங்க ஒரு 10 பேரையாவது என்கவுண்டரில் போட்டால் மட்டும்தான் அடங்குவாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா மற்ற நாடுகளில் போய் இந்த துறந்தர் வேலை பார்க்கக்கூடியவங்க நம் நாட்டுக்குள்ளே தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு 10 பேரை போட்டாத்தே வாழை சுருட்டிக்கிட்டு உசுறு பயம் வந்து கம்முன்னு இருப்பாங்க. அதை வந்து நம்மளுடைய உளவுத்துறை வந்து கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா மக்களுக்கு நாளாக வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு வந்து நல்லா இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் கேட்கும்போது எதுக்கு தான் இப்படிலாம் செய்கிறாங்களோ, மோடி என்ன செய்கிறாரு, அமித்ஷா என்ன செய்கிறாருன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி 10 பேரை உள்நாட்டுக்குள்ளேயே வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து எங்கள் உளவு வேலை பார்க்க வந்திருக்கான், இவங்களாம் வந்து எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு ஒரு 10 பேரை போட்டாங்கன்னா அவையவே வாழை சுட்டுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. இப்போ சமீபத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, வாட்ஸ்அப் மெசேஜ். அதில் எப்படி பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தா தான், அதாவது பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் 63,000 பேர் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. தலித்துக்கள் இத்தனை பேர், பழங்குடியினர் இத்தனை பேர், இதில் வந்து சங்கி எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையாக எனக்கு வேறு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. சீக்கியர்கள் இத்தனை பேர். அப்போ நான் சொன்னேன் இஸ்லாமியர்கள் 63,000 பேர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற தலித்துக்கள், பழங்குடியினர், சீக்கியர்கள், பிற்படுத்தப்பட்ட இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. இவங்க அத்தனை பேருமே இந்துக்கள் தானே, கையெடுத்து சாமி கும்பிட்ற அத்தனை பேருமே இந்துக்கள் தானே? இல்லை, சீக்கியர்கள் வேற. சீக்கியர்கள் வந்து வழிபாட்டு முறை, அவங்க வந்து குருநானக் அவங்கள தான் வந்து கும்பிட்றாங்க. இருந்தாலும் அவங்க மற்ற கோயிலுக்கு போக மாட்டாங்கன்னு அப்படிலாம் எந்த இதுவுமே இல்லை. அவங்களுமே வந்து நமக்கு சிவன்னா அங்கிட்டு வந்து சங்கர் பாபா அவரை அவங்க கும்பிடத்தான் செய்கிறாங்க, கார்த்திகேயனை கும்பிட தான் செய்கிறாங்க. அவங்களையுமே வந்து தனியாக பிரித்து காமிச்சிட்டு இப்போ மித்த பேரெல்லாம் யார்? அப்போ நான் சொன்னேன், நான் சொல்கிறது சீக்கியர்கள் முதற்கொண்டு மற்ற அத்தனை பேருமே வந்து இந்துக்கள் தான். தனித்தனியாக பிரித்து கடைசியில் பார்த்தோம்னா சங்கிகள் எத்தனை பேர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சங்கிகள் யார்? இப்போ மேல் சொன்ன அத்தனை பேர்லேயுமே வந்து கண்டிப்பாக இப்போ பாதி பேர் சங்கியாக மாறிட்டாங்க. கேள்வி யார் கேட்டாலும் அத்தனை பேருமே சங்கி தான். நான் குருகா போட்ட சங்கி, லெஸ்லி ஐயா, குணசேகரன் ஐயா அவங்க வந்து பாவாடை போட்ட சங்கி, மற்றவங்க வந்து பட்டை போட்ட சங்கி அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அத்தனை பேருமே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தனை பேர்ட்டையுமே கேள்விகள் அதிகமாக இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் பார்த்தோம்னா முதல்ல தான் பார்த்தோம்னா சங்கி வேற, இந்துக்கள் வேற, ஹிந்து வேற, இந்துத்துவா வேற, சைவம் வேற, வைணவம் வேற சொல்லிட்டு அப்படியே குழப்பிடுறது ஜாதிகள் அடிப்படையில். அதனால் மக்களே உஷாராக இருங்க. அத்தனை பேருமே இன்னைக்கு சங்கியாக தான் இருக்காங்க. அதான் இந்த 63,000 பேர் இப்போ நேற்று கூட பார்த்தேன், 63,000 இஸ்லாமியர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்கும் இதுவும் சம்பந்தமே இல்லை, அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 63,000 பேர் கலந்துக்கிட்டதாகவே இருக்கட்டும், அன்னைக்கு வந்து யாருமே வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள்னு யாருமே இல்லை, அத்தனை பேருமே சேர்ந்து ஆங்கிலேயர்களை அடித்து விரட்டணும். அன்னைக்கு வந்து இது நம்ம நாடுன்னு அத்தனை பேருக்கும் ஒரே உணர்வாக இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லைங்கிறது தான் எல்லாருக்குமே கோபம். நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க? இஸ்லாமியர்கள்ட்ட கேட்குற கேள்வி, உங்களுக்கு ஏன் நாட்டு பற்றி இல்லை? நம்மளை தான் கேட்குறாங்க. அவன் 63,000 பேரை வெறும் 3,000 பேரை கலந்துக்கிட்ட கேள்வியே இல்லை. அதனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், என்னோட ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்க, என் பிரதர் எப்படி இருக்கான், அவனுக்கு வந்து உண்மையிலே வந்து நம்ம நாட்டு மேலே வந்து ஒரு பற்று இருக்கா, பாசம் இருக்கா, அதைத்தையும் பார்க்கணும். செத்தவைகளை நம்ம கூட சேர்க்கறதுல இது கணக்கே வராது. அதனால் என்னத்தையும் நம்மளும் போஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்டு அத்தனை பேர்ட்டையும் கேவலப்படாமல் இருக்கிறது நல்லது. இந்த பதிவு என் ஃப்ரெண்டும் பார்ப்பாரு, அவருக்காகத்தான் இது. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.